விவகாரம் தொடர்பாக செபி தலைவர் மதாப் பூரிபூச் உடனடியாக ராஜினாமா செய்ய வலியுறுத்தி ஆகஸ்ட் 22ஆம் தேதி காங்கிரஸ் நாடு தழுவிய போராட்டம். அனைத்து மாநில அமலாக்கத்துறை அலுவலகம் முன் போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு எதிராக தங்கள் மீது விசாரணை மேற்கொண்டால் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அறிவிப்பு. விசாரணைக்கு பயந்து கொண்டு அமலாக்கத்துறை மூலம் மத்திய அரசு மிரட்ட வேண்டாம் எனவும் கே.சி. வேணுகோபால் கருத்து. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தனியார் நிறுவன காவலாளி தலையை துண்டித்து கொலை. பாலத்தில் தலையை வைத்து சென்ற கொலையாளி. சுதந்திர தினத்தை ஒட்டி நாளை சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவிலுக்கு சிறப்பு ரயில் இரவு 11:30 மணிக்கு புறப்படும் என அறிவிப்பு. கர்நாடகாவின் பெங்களூருவில் கட்டுப்பாட்டை இழந்து தறிக்கெட்டு ஓடி வாகனங்கள் மீது மோதிய பேருந்து. இருசக்கர வாகனத்தில் சென்றவருக்கு காலில் படுகாயம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள டைனோசர் பூங்காவில் பயங்கர தீ விபத்து. அடர்ந்த கரும்புகை வெளியானதால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு மூச்சு திணறல். தனது கிராமத்தில் பல்கலைக்கழகம் கட்டித்தர வேண்டும் என பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் கோரிக்கை. கிராமத்தில் இருக்கும் தனது சகோதரிகள் 2 மணி நேரம் பயணம் செய்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது எனவும் கருத்து. ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியினர் தாயகம் திரும்பினர். டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. காயத்தால் அவதியுறும் நீரஜ் சோப்ரா சிகிச்சைக்காக ஜெர்மனி சென்றுள்ளதாக தகவல். அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர்களின் ஆலோசனைகளுக்கு ஏற்ப இனிவரும் போட்டிகளில் விளையாடுவார் எனவும் தகவல். முதன்முறையாக காது கேளாத பெண் தென்னாப்பிரிக்க அழகி போட்டியில் வென்று அசத்தல். இந்த வெற்றி சமூகத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டவர்களை ஊக்குவிக்கும் என 27 வயதான மியா தெரிவிப்பு. பொள்ளாச்சி நகர் பகுதிகளில் வணிகர் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம். வணிக வளாகங்களுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. வங்கதேச விவகாரத்தை கவனித்து வரும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். வங்கதேச கலவரத்தை கண்டித்து போராட்டம் நடத்தப்படுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ஹாக்கி தரவரிசை பட்டியலில் 5ஆம் இடத்திற்கு முன்னேறிய இந்திய அணி. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நெதர்லாந்து அணி முதலிடம். ஒலிம்பிக் வெண்கலப் பதக்கத்துடன் டெல்லி திரும்பிய மல்யுத்த வீரர் அமன் ஷெராவத். விமான நிலையத்தில் திரண்டு வரவேற்ற ரசிகர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.